அப்துல் கலாம் மணிமண்டபத்தில் அவரின் சிலை அருகே மத நூல்கள் வைக்கப்பட்ட விவகாரத்தில் கலாமின் முன்னாள் ஆலோசகர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சிலை வழிபாட்டையோ சிலையோ வைக்க விரும்பாத அப்துல் கலாமிற்கு சிலை அப்துல் கலாம் அவர்கள் நினைவிடத்தில் இருக்கக்கூடாது என்பது எனது கோரிக்கை. சிலை மட்டுமல்ல, இவர்கள் உண்மையிலேயே மதச்சார்பற்ற ஒரு நிலைமையை கடைபிடிப்பவர்களா என்று சொன்னால், உலக பொதுமறை தந்த தமிழ் சான்றோன் திருவள்ளுவரது திருக்குறளை பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறளை வைத்திருந்தார்கள் என்றால் நான் பாராட்டியிருப்பேன். அங்கு வைக்கப்பட்டிருந்த பகவத்கீதையை பற்றி சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அப்துல் கலாம் அவர்களை ஒரு விவாத பொருளாக மாற்றுவதற்கு எப்படி இவங்களுக்கெல்லாம் ஒரு மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அம்மாவுடைய அரசும் கூட எல்லோரும் ஒன்றுபட்ட சகோதரர் என்ற அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் அரசும் இயங்கி கொண்டிருக்கின்றது. எனவே அதில் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குமானால் நிச்சயமாக மத்திய அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம். மதசார்பற்ற நிலையிலே, அரசியல் சார்பற்ற நிலையிலே வாழ்ந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரை, புகழை பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் பிஜேபியினரும் அவருடைய குடும்பத்தினரும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாகும், வேண்டுகோளாகும். நீங்கள் பைபிளையும் திருக்குரானையும் வைத்தீர்கள் என்றால் புத்தரின் தம்மம், சீக்கிய கிரந்தங்கள், சமண கருத்துக்கள், ஜொராஸ்ட்ரியம் என்று சொல்லப்படுகிற அந்த மத கருத்துக்கள், இவற்றையெல்லாம் வரிசையாக புத்தகங்களாக வைக்க வேண்டுமா? எந்த புத்தகமும் தேவையில்லை. திருக்குறள் என்ற ஒரு நூல், அதுதான் உலக பொதுமறை. எந்த இடத்திலும் தன்னை இஸ்லாமியர் என்றும் பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் அவர் பெயரே அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை உணர்த்துகிறது. ஒரு அதிதீவிரமான மதவாதியாகவும் தன்னை காட்டிக் கொண்டதில்லை. ஆனால் அதற்காக அவர் முழுக்க ஒரு இந்துத்துவவாதியாக மாறிவிட்டார் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது அவருக்கு செய்கிற மிகப்பெரிய அவமதிப்பு. அவர் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அதிகமாக நேச்சு வாய்ச்சது திருக்குறள் தான். அவர் பல இடங்கள் அதை தான் அவர் எடுகொலாக எடுத்து ஐயா பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு உலக பொதுமறையாக இருக்கிற திருக்குறளை வச்சுட்டு அந்த விவாதம் வந்திருக்காது. ஒரு குடியரசுத் தலைவருடைய நினைவை போற்றக்கூடிய விதத்தில் வைக்கிற எந்த ஒரு பொருளும் மதச்சார்பின்மையை கடைபிடிப்பதாக இருக்க வேண்டும். ஆகவே மதம் சார்ந்த நூல்கள் எதுவாக இருந்தாலும் அங்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.